வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒற்றுமை இந்த தலைப்புல இன்னைக்கு ஒரு சிறுகதை பார்க்கலாம். கருங்குளமும் காணிமாடமும் பக்கத்து பக்கத்து ஊர். அந்த ஊர்களில் பள்ளிக்கூடம் கிடையாது. அந்த ஊரில் உள்ள ஆண்களும் பெண்களும் அழகர்புரத்தில் போய்தான் படித்து வந்தார்கள். கருங்குளத்திலிருந்து படிக்கப் போகும் மாணவர்களுக்குள் ஒற்றுமை அதிகம். அந்த ஊர் மாணவர்கள் குகனை தங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். குகனின் பேச்சுக்கு அவ்வூர் மாணவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள். காணி மாடத்திலிருந்து படிக்கப் போகும் மாணவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை. அந்த ஊர் தலைவர் ருத்ரேஷ் மாணவர்களை அழைத்து ஒற்றுமையை வலியுறுத்தி எவ்வளவோ சொல்லி பார்த்தான். யாருமே கேட்கவில்லை. அழகர்புரத்தில் பள்ளி ஆசிரியர், சுற்றுப்புற சுகாதாரம்தான் சுகாதார கேட்டை தடுக்கும். நீங்கள் எல்லாம் உங்கள் ஊருக்கு போய் இது பற்றி பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குகன் தங்கள் ஊருக்கு வந்து சுற்றுப்புற சுகாதாரம் பற்றி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த ஏற்பாடு பண்ணினான். அதற்கு அவன் ஊர்க்காரர்களும் மாணவர்களுடன் ஒத்துழைத்தனர். ஆங்காங்கே திறந்த வெளியிலோ சாலையோரங்களிலோ யாரும் மலம் கழிக்கவோ சிறுநீர் கழிக்கவோ செய்யாதீர்கள். கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டாதீர்கள். நீரை நன்கு கொதிக்க வைத்து பின் ஆற வைத்து குடியுங்கள். தண்ணீரை தேங்க விடாதீர்கள். தெருக்களில் விற்கும் பண்டங்களை தின்னாதீர்கள் என எழுதி வைத்து மாணவர்கள் வீதி வீதியாக சுகாதாரம் பற்றி பிரச்சாரம் செய்தார்கள். அதன் விளைவு கருங்குளம் சுற்றுப்புற சுகாதாரத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது. கருங்குளம் சுகாதாரமாக இருப்பது பார்த்து ருத்ரேஷும் தங்கள் ஊரை அப்படி சுத்தமாக வைக்க மக்களை கேட்டுக்கொண்டார். அவர்கள் கேட்கவில்லை. மாணவர்களிடம் சொல்லி பார்த்தார். அவர்கள் அதற்கு செவி சாய்க்கவில்லை. நம்மூர் மக்களுக்குள் ஒற்றுமை இல்லாததால் தான் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய முடியவில்லையே என வேதனைப்பட்டார். காணிமாடம் சுகாதார கேட்டில் மூழ்கியது. இந்த சூழ்நிலையில் மழைக்காலம் ஆரம்பித்தது. கருங்குளம் சுத்தமாக இருந்ததால் அந்த ஊரை எந்த நோயும் அணுகவில்லை. ஆனால் சுகாதார கேடடைந்த காணிமாடத்து ஊர்க்காரர்களுக்கு சீதபேதி, மஞ்சக்காமாலை, காலரா போன்ற நோய்கள் வந்து பலர் இறந்தனர். நமது ஊர் சுகாதார கேடாய் இருந்ததினால்தான் பல பேர் இறந்து போனார்கள். கருங்குளம் சுத்தமாக இருந்ததால் தான் யாருமே நோய்வாய்ப்படவில்லை என காணிமாடத்து மக்கள் உணர ஆரம்பித்தார்கள். கருங்குளத்து மாணவர்கள் போல் நாமும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு சுற்றுப்புற சுகாதாரத்தை வளர்க்க வேண்டும் என மாணவர்கள் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தனர். ஊர் தலைவர் ருத்ரேஷை அணுகினர். ஊரில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த இளைஞர்களால் தான் முடியும். நீங்கள் என்னோடு ஒத்துழைத்தால் கருங்குளத்தை விட சிறந்த சுத்தமாக ஊராக நம்மூரை ஆக்கி காட்டுகிறேன் என்று கூறினார் ருத்ரேஷ். அவருக்கு ஊர் மக்களும் ஒத்துழைப்பதாக உறுதியளித்தனர். அவர்கள் ஒற்றுமையுடன் ஒத்துழைத்ததால் காணிமாடம் சுற்றுப்புற சுகாதாரத்தில் சிறந்த ஊராக அந்த வருடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. கருங்குளத்துக்காரர்கள் அவர்களது ஒற்றுமையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். இக்கதையின் மூலம் ஒற்றுமையோடு இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கணேஷ் சேதராமலிங்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்து எனக்கு ஊக்கமளியுங்கள். நம்மை இணைத்த இயற்கைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.